சிலவங்க வந்து எப்பயும் போல் செய்வாங்க. நான் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். அது எதுக்குன்னா அந்த ஜூஸியாக வரத்துக்கு ப்ளஸ்ஸு அதோட கலருக்கு. இன்னும் நல்லா பாருங்கள், எண்டில் எவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொத்தமல்லி, அடுத்தது தயிர், 4 பச்சை மிளகா, இதுக்கு தேவையான வெங்காயம். இதை காலையிலேயே நான் தோல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் வச்சிட்டேன். வாங்க இவங்களெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இவரை இன்னைக்கு அரியத்துக்குள்ளே தேம்பி தேம்பி அழுகுறோம். இப்போ அந்த நிலைமை ஆயிடுது. அடுத்தது இவர் முழுசாகவே போட்டுக்கலாம். நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு கட் பண்ணலாம் தேவையில்லை, முழுசாக போடலாம். தெரியலையா ஒரு சண்டை கிண்டைக்கு வருவீங்க இப்படி வச்சுறேன். இவரையும் இப்படி போட்டு ஓரம் போட்டுக்கிறோம். அவர் அங்கேயே கட்டட்டும், அதான் மாதிரி அதை வரும். அடுத்தது இவரை ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ரொம்ப பெருசாக வேணாம். இடையெல்லாம் போட்டவொடனே வரங்கி சுருன்ற போகிறாரு. அதனால் எப்படி வேணா இருக்கலாம். ஜஸ்ட்டு கட் பண்ண ஃபீல் இருந்தால் போதும். இவங்களோட சாவை பார்த்துட்டாச்சு. இன்னொருத்தர் சாவரானா கொடூரமாக இருக்கணும்ல, அவரோட சாவை பார்ப்போவாங்க. இவரோட தலைமையில் இவங்களோட கூட்டாளி இவங்களோட சாவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரோட நிலைமை இப்போ என்ன கதியாக போகுதுன்னு. வாங்க செய்யலாம் சம்பவத்தை. பார்த்தீங்களா, ரத்தம் வந்து எடுத்துக்கிறாரு அவரு. தர 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 தரன்னு வச்சு அருன்னு எடுத்துடாச்சு. ரொம்ப தொல்லை பண்ணுறேன், கீழே பண்ணுறேன். இவரோட கூட சொல்லியிருந்தால இன்னும் பலர்னு அவர் இவர் தான் சம்பவம். டிங் 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 ரெசிபிக்கு இவங்களாம் தான் முக்கிய காரணம். இவங்கெல்லாம் இல்லாமல் அந்த ரெசிபி இல்லை. இவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். அடுத்தது அடுப்பு பற்ற வைக்கணும். அதுக்கு முன்னாடி கீழே ஆன் பண்ணிக்கணும். அப்பப்போ இது ஒரு பிரச்சனையாக ஆயிடுது. ஆன் பண்ணிட்டாச்சு. வானல் வந்து காஞ்சிடுது. எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இந்த எண்ணெய் முக்கியமான எண்ணெய். எவ்வளோ அளவு ஊற்றிருப்பா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான். எவ்வளோ ஊற்றுறோம் வதக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். 6 லிட்ரு மல்லாட்ட எண்ணெய், 4 லிட்ரு ரீஃபண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ண எண்ணெயை தான் நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. அதனால தான் இது ஸ்பெஷலாக செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு சொன்னோம். எண்ணெய் நல்லா காஞ்சித்து. இப்போ வந்து இந்த கறிப்பட்டை வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். கறிப்பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் சவுண்டு கேட்டது பார்த்தீங்களா, டம் டும் டும் டும்னு. அந்த டைம் தான். அந்த டைமில் வெங்காயத்தை டைரெக்டாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையாக அப்படியே போட்டுக்கலாம். வேறு எதுவுமே இந்த டைமில் ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. அதாவது காலையிலே லஞ்சுக்கே ஸ்கூல் பசங்களோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ லஞ்ச் பாக்ஸ் கட்டுவோம். அதுக்கு ரொம்ப ஈஸியாக மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான். அப்படியே ஜூஸியான டொமேட்டோ சாதம், அதாவது டொமேட்டோ பாத்துன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து டொமேட்டோ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த பிரியாணிக்கு நம்ம செய்வோம்ல ரொம்ப ப்ரௌன் கலரில், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம செய்ய போகிற தக்காளி சாதம் தானே, பிரியாணியோட தம்பி தான் அவரும். என்ன சிக்கன் போட்டால் பிரியாணி, சிக்கன் போடலாம் வெஜிடபிள் சாதம்னு சொல்லுவாங்க, சில பேர் தக்காளி சாதம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணால் செய்கிற விஷயம் ஒன்று தான். ஆனியன் இது போதும், ஏன்னா இந்த அலுமினிய கடாயில் அவ்வளோதான் பண்ண முடியுது, அடி பிடிக்கிற மாரி இது. நான் அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதை கீரைலாம் வேணாம், அந்த விதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், இன்னும் காரம் அதிகமாகும். அதனால் பச்சை மிளகா முழுசாகவே போட்டுக்கிறேன். இந்த டைம் வெங்காயம் வதங்கினோடனே நான் வச்சுக்கிறேன் அந்த பியூர் சில்லி பவுட்ரு, சீரக பவுடரை போட்டுக்கிறேன். இவ்வளோதான், நான் வேறு எதுவும் மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டேன். எல்லா மசாலும் உடம்பு கெடுதல், இதுவும் கெடுதல் தான். ஆனால் கொஞ்சமாச்சு ஃப்ளேவர் வரணும்ல, அதுக்கோசரம் ஆட் பண்ணுறது, வேறு எதுக்கும் இல்லை.
என்ன ஒன்று இது அலுமினிய கடாயின்றதுனால மசாலா ஆட் பண்ணோடனே அடி பிடிக்கும். அதனால பார்த்து கிண்டி நேரணும். கை வலிக்காத கூட ஆகிடும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஸ்மெல்லு போயிடும். நம்ம போட்டதில் அந்த அளவுக்கு பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. இந்த மசாலாலாம் ஸ்மெல்லு போயிடும், அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி சண்டை செஞ்சு வச்சுருந்தோம் ஒருத்தரை, அவரை ஊற்றிக்கலாம். இவர் தான் இங்கே முக்கியமான ஹீரோ. இவரை ஊற்றிக்கலாம். இவரு தான் அந்த ஜூசிக்கு காரணம். இவரும் அந்த வெங்காயமும் சேர்ந்தது தான் ஜூசிக்கு காரணம். எல்லா டைமும் நல்லா வரும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன வருதோ நான் காட்டுறேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வதங்குதுன்னு? இவ்வளோதான். பார்த்தீங்களா, எதுவுமே பண்ணல. தக்காளி அரைச்சி ஊற்றினோடனே கலர் செம்மையாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டா, ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதனால் இது வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ மசாலா இன்னும் ட்ரை ஆகணும்னா அடி பிடிக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சா மட்டும்தான் டேஸ்ட் வரும். இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரியமாக வதக்கணும். வதக்க அப்படியே மேலே எண்ணெய் தெரிச்சின்னு ஒரு அழகாக கிண்டணும். பார்த்தீங்களா அந்த ரெட் கலரு, அந்த க்ரீன் கலர் பச்சை மிளகா சூப்பராக இல்லை பார்க்கறதுக்கு கலரே அழகாக. இந்த டைமில் ரொம்ப ஃபுல் உப்பு சேர்க்க வேணாம், திட்டமான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி வரத்துக்கு. நம்ம கடைசியாக ரைஸ் போட்டு கிண்டுவோம்ல, அந்த டைமில் எவ்வளோ உப்போ அதுக்கு தேவையான பார்த்து கிண்டிக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, நான் ஏதோ சொல்கிறேன் அதனால எனக்கு பெரிய ஷெஃப்பு அது இதுன்னு நினைக்கிறீங்க. சும்மா வேலை இல்லாமல் தண்டமாக என்ன பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சிட்டாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதான் சனிக்கிழமை விதமாக சாம்பார் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம்ல அதை இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாதம் டொமேட்டோ பாத்து ரெண்டும் ஒன்று தான். இந்த தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் முக்கிய காம்பினேஷனு இந்த வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான். இது கரெக்டாக போடணும், இதுதான் ரொம்ப முக்கியம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இந்தமாரி நான் பண்ணின்னு இருக்கும்போது போட்டு லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடும்போது அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் மேலே எங்கேயும் குதிப்பீங்க, ஐயோ நான் செய்கிற சமையல் அந்த அளவுக்கு வந்ததில்லை. இதுக்கப்புறம் பிரிஞ்சு வர எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் பொரியுமா கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் அப்படியே பிச்சின்னு தெரிச்சின்னு மேலே வருவார். சில்லி பவுடர் லைட்டாக போட்டு அந்த ஸ்மெல்லு கமன்னு ஒரு மாதிரி வரும் சாப்பிடும்போது. ஜீரக பவுட்ரு, ஜீரகம் போட்டால் அந்த அளவு வராது. ஜீரக பவுடரை கடையில் விற்கும், இல்லை பொடி பண்ணிங்க, அதுதான் முக்கியம். ஜீரக பவுடரை போட்டிங்கன்னு வச்சுக்க செம்மையாக இருக்கும். இதுதான் சீக்கிரட்டே, ஆனால் இது யாருமே சொல்ல மாட்டுறாங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி லைட்டாக எடுத்து வச்சுன்னா சாப்பாடு கிண்டிட்டு மேலே லைட்டாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இதில் போட்டேன். இதை கிண்டிகிட்டே இருப்போம், அடி பிடிக்கக்கூடாது, அதுதான் இங்கே முக்கியம். எண்ணெய் இப்போ தான் லைட்டாக மேலே எட்டி பார்க்குது. நான் வேறு தெரிக்கும் மேலே பொரிக்கும் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னேன். லைட்டாக தான் வருது. அதுக்கு மேலே வர பண்ணனா ஏன் இது அலுமினிய கடாயா, அடி பிடிச்சிக்கும். பார்த்தீங்களா மேலே அப்படியே எண்ணெய் கொப்பளிக்குதா, சொன்ன மாதிரியே நடந்துதா தெரியும் எனக்கு. அப்படியே கொப்பளிக்குது பாருங்க. இதுக்கு எண்ணெய் மேலே வரதுக்கு முக்கிய காரணம் மசாலாலேருந்து வெளில வரும். அது ஏன் வருதுன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் மட்டும்தான் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சா அது நடக்காது. ரெண்டாவது இன்னொரு சீக்கிரட் ஒன்று சொல்லட்டுமா, இதில் அப்படியே ரைஸை மட்டும் போட்டு கிண்டனா தக்காளி சாதம் அப்படியே முட்டையை அவிச்சு கட் பண்ணியோ இல்லை முழுசாவோ உள்ளே போட்டு 2 பெரட்டுனா முட்டை கிரேவி ரெண்டுத்துக்கும் பொருந்தோம். அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு கரெக்டாக தான் இருக்குது. இப்பயே டேஸ்ட் வந்து அப்படியே ஸ்வீட்டு, இந்த ஜூஸி, இந்த சால்ட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் சாப்பாடு போடும்போது சால்ட்டு கம்மியாயிடும். அதனால் உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஒருத்தவங்க உப்பு அதிகமாக இருக்கும் பிடிக்கும், மற்றவங்க உப்பு சாப்பிட மாட்டாங்க, சுகரு அது இது ஏதோ ஒன்று. ஆனால் உப்பு போடாதான் அதை செய்கிற சாப்பாட்டுக்கே மரியாதை.
என்னை திட்டலாம் திட்டாதீங்க, ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறேன்னு. தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்கிறேன். ஆல்ரெடி அதை செஞ்சு பார்த்துறேன். அந்த தைரியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டினா நான் செய்யறதுல 10 நாள் செஞ்சேன்னா இல்லை 6 நாள் உப்பு அதிகமாக போட்டுருவோம், சர்க்கரை அதிகமாக போட்டுருவோம். செம்ம கை கேட்பாங்க வீட்டில். இன்னொரு டிப்ஸ் சொல்லவா? இதை அப்படியே இட்லிக்கோ தோசைக்காகவும் வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாம் எண்ணெய்லாம் எப்படி வருது பாருங்கள், அப்படியே பக்காவாக இருக்குது. மசாலா ஃபுல்லாக வந்துட்டு பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லை. இந்த டைமில் சாதத்தை 2 பேருக்கான சாதத்தை போடுறேன். நான் 2 பேருக்கு தான் செஞ்சேனே. இந்த மாதிரி போட்டால் என்ன போகிறது, போட்டு இந்த சாதம் கொஞ்சம் குழந்தை மாதிரி இருந்ததுன்னா இந்த சாப்பாடு கிண்டும் போதே அதுவும் மாறியா நல்லா இருக்கு, ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நல்லா வடிக்கும் போது சாதம் வந்து எங்கள் வீட்டில் காலையிலே சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவாங்களா, அதனால் காலையிலே சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. தண்ணி ஊற்றி மாரி, அதாவது குழஞ்ச மாரி வச்சா வீணாகிடும்ன்ட்டு கொஞ்சம் 95% லைட்டாக ரைஸ் மாரி இருக்கிற மாதிரி வடிப்பாங்க. அவ்வளோதான். இது மாதிரி நல்லா கிண்ட வேண்டியதான், வேறு ஒன்றுமே பண்ணணும். இதுக்கு ஒரு முட்டையோ இல்லை ஆம்லேட்டோ வச்சு தரலாம், அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, எங்கள் வீட்டில் நீ பொடி மாசுன்ட்டாங்க. ஸோ அதை வச்சு தொட்டு சாப்பிட்ருவோம், சமாளிச்சிடும் எல்லாத்தையும். அவ்வளோதான். இந்த டைமில் நான் லைட்டாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னல, அதை அப்படியே மேலே போட்டு விட்டலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்மெல்லு ப்ளஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானே சொன்னால் நல்லா இருக்காது. வீட்டில் கொஞ்சம் சொல்லி கேள்வி கேட்பாங்க, உப்பு அதிகமாக இருக்குதுடா, சர்க்கரை அதிகமாக இருக்கிறேன், அப்புறம் தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோவை அவள் தான் முடிச்சிக்கிறேன்.